நண்பர்களே, ஒரு நாள் ரத்தன் டாடாவின் அலுவலகத்திற்கு ஒரு கூரியர் வந்தது. அது ஒரு சாதாரணமான பெட்டி. ஆனால் ரத்தன் டாடா அதை திறந்தபோது அதில் ஒரு ஹெலிகாப்டரின் சாவி இருந்தது. பக்கத்தில் ஒரு கடிதமும் வைக்கப்பட்டிருந்தது. ரத்தன் டாடா ஆச்சரியமடைந்தார். ஹெலிகாப்டர்? இதை யார் அனுப்பியிருக்கிறார்கள்? அவர் அந்த கடிதத்தை படிக்க ஆரம்பித்தார். சார், இது சுமார் 8 மாதங்களுக்கு முன்பு நடந்த கதை. நீங்கள் மும்பையில் மரைன் பூங்காவில் காலை நேரத்தில் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தீர்கள். நான் அதே நடைபாதையில் பேனா விற்றுக் கொண்டிருந்தேன். அப்போது உங்கள் பாக்கெட்டில் இருந்து உங்கள் பணப்பை தவறி விழுந்தது. அதில் 100 ரூபாய் இருந்தது. நான் அந்த பணப்பையை உங்களிடம் திருப்பிக் கொடுக்க விரும்பினேன். ஆனால் என் நிலைமை அப்படி இருந்தது. பசியால் இறுதியில் என் நேர்மையும் தோல்வி அடைந்தது. அந்த 100 ரூபாயை வைத்து நான் சில பேனாக்கள் வாங்கி மீண்டும் விற்க ஆரம்பித்தேன். அதே நாளில் 500 ரூபாய் சம்பாதித்தேன். அடுத்த வாரம் 5000 ரூபாய். பின்னர் ஆன்லைனில் விற்க ஆரம்பித்தேன். சமூக வலைதளங்களின் உதவியை பயன்படுத்தினேன். படிப்படியாக ஒரு சிறிய ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை உருவாக்கினேன். இன்று எனக்கு சொந்தமாக ஒரு ஸ்டேஷனரி பிராண்ட் உள்ளது. எனக்கு 2 தொழிற்சாலைகள் உள்ளன. கோடிக்கணக்கில் வருவாய் ஈட்டுகிறேன். இவை அனைத்தும் உங்கள் 100 ரூபாயில் இருந்து தொடங்கியது. அன்று நீங்கள் அறியாமல் எனக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய வாய்ப்பை அளித்தீர்கள். இந்த ஹெலிகாப்டர் நீங்கள் இந்தியாவிற்கு அளித்த பெரியதாக சிந்தி என்ற தத்துவத்திற்கு ஒரு சிறிய பரிசு. ரத்தன் டாடா இந்த கடிதத்தை படித்த போது அவரது முகத்தில் புன்னகை இருந்தது. அவர் தலையை உயர்த்தி மெதுவாக சொன்னார், உண்மையில் மிகப்பெரிய முதலீடு நம்பிக்கையாகும்.